மட்டக்களப்பில் ஓய்வூதியம் பெறும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு முன்னால் இன்று இந்த போராட்டத்தை ஓய்வூதியம் பெறும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தேசிய அமைப்பு முன்னெடுத்தது. அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமத்துவமான ஓய்வூதியம் வேண்டும். ஆசிரியர் சம்பள முரண்பாடு தீர்க்கப்படாமல் 28 வருடங்கள் கடந்திருக்கின்றன. ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்க்க அரசிடம் நீதி கோருவோம் என்ற துணைப்பொருளில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பிரதமர் ஹரணி அமரசூரிய மட்டக்களப்புக்கு விஜயம் செய்திருந்த நிலையிலேயே இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஆசிரியர் அதிபர் சேவை 1994 ஆண்டு சந்திரிகா அம்மையாரால் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட காலம் முதல் அதிபர் ஆசிரியர்களுக்கு சம்பள முரண்பாடு காணப்பட்டு வந்தது. தொடர்ந்து ஆசிரியர் சங்கங்கள் அதிபர் சங்கங்கள் சம்பள உயர்வை வழங்கும்படி போராடி வந்தது. அதன் விளைவாக 1997 ஆண்டு பெரேரா குழு ஆரம்பிக்கப்பட்டு அதன் விதந்துரையில் 60% சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுபோதினி அறிக்கையிலும் 60% சம்பள உயர்வு அதிபர் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அதிபர் ஆசிரியர்களுக்குரிய சம்பள முரண்பாடு தீர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் பதவியில் இருந்த அரசாங்கங்கள் அது தொடர்பாக எந்த அக்கறையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து எமது சங்கங்கள் போராடி வந்ததன் விளைவாக 1/22 அந்த சுபோதினி அறிக்கையின் பிரகாரம் 20% சம்பள உயர்வு வழங்கப்பட்டது. இருந்த போதிலும் 97 இருந்து 31/12/21 வரை ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு அதன் பயன் கிடைக்கவில்லை. வாரிய சம்பள முரண்பாடு காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து 25ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்த அனுர தலைமையிலான அரசாங்கத்தினாலும் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் சம்பள உயர்வு வழங்கப்பட்டது. இதனால் ஓய்வு பெற்ற அதிபர் ஆசிரியர்களின் ஓய்வூதிய இடைவெளி மேலும் கூடிக்கொண்டே சென்றது. அந்த வகையில தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தில் அதாவது எங்களுடைய இந்த சம்பள முரண்பாடு தீர்த்து, அதாவது ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்த்து நாங்களும் இந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு மாற்ற வேண்டும். வரவு செலவு திட்டம் இந்த 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதில் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து எங்களுடைய இந்த ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.